ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது விமென் குக் எஃப்எஃப் மைண்ட் வைன் பார்ட் 2. விமென் குக் 3 பேரும் நல்லா அடி கொடுத்ததில் மென்சூனுக்கு நிற்கக்கூட முடியலை. மெதுவாக மென்சூனோட ஒய்ஃபான மாயா மேன்ஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்பா நல்லா அடி கொடுத்துட்டானுங்க. அப்பா என்னன்னே தெரில, என்னால் கையை தூக்கி திரும்ப அடிக்க முடியலை. ஆமாம் அப்படின்னு புழம்பிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்து அமைதியாக உட்காந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இவங்க 2 பேரும் மந்திரத்தால் ரெடி பண்ண சில மூலிகை தைலங்களை கொண்டுட்டு வந்து மாயா மென்சூனோட லெக்ஸில் எங்கெங்கெல்லாம் காயப்பட்டிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் பூசி விடுறாங்க. அந்த டைமில் மென்சூன் சொல்கிறாங்க, மாயா அப்பா கொஞ்சம் பரவாயில்ல பெயின், எனக்கு இந்த தைலத்தை பூசி விட்டதுக்கப்புறம் மாடி ரூமில் இருக்க நம்ம யாகம் பண்ணுற இடத்துலேருந்து பிளாக் காடோட புக்கை எடுத்துக்கிட்டு வரணும், புரியுதா? அந்த பொண்ணு என்னை டச் பண்ணும்போது ஷாக் அடித்த மாதிரி இருந்தது, ஒன்றும் புரியலை. பிளாக் காடோட புக்கில் நான் சில வரிகளை படிச்சிருக்கேன். சூனியக்காரர்களை சாதாரணமான ஒரு பொண்ணோ பையனோ டச் பண்ணும்போது மின்னல் வெட்டினது போல் உணர்வு ஏற்பட்டா அந்த பொண்ணு ப்ரீஷியஸான ஆள். ஸோ நான் அதை படித்து பார்க்கணும், ரொம்ப வருஷமாகிடுச்சு அதை படித்து பார்த்து. சில நுணுக்கங்களை நான் இன்னும் அதில் படித்து தெரிஞ்சுக்கலை, எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க மென்சூன். இதை கேட்டதும் மாயா அப்படியே ஒரு ஸ்பார்க்லிங் ஐஸோட, என்ன சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் கிட்ட இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எந்த பொண்ணையோ பையனையோ நீங்கள் சொன்னதில்லையே. அப்போ அந்த வைன் விசேஷமான பொண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலை, ஆனால் எனக்கு மின்னல் வெட்டினது போல் இருந்தது, அதாவது எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருந்தது. போய் அந்த புக்கை உடனே எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க மென்சூன். அடுத்த செகண்டே மாயா அந்த மாயாஜால உலகத்துக்கு அரசனான பிளாக் காடோட பூஜை செய்கிற அறையில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரூமில் ஏகப்பட்ட அலமாரிகள் இருக்குது, எல்லாத்துலேயும் நிறையா புக்ஸ் இருக்குது. அதில் மிகப்பெரிய ஒரு புக். அந்த புக்கை அப்படியே செக் பண்ணி தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்து பார்த்துட்டு, மாயாஜால உலகத்தின் அரசரோட புத்தகம் இது தான் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு கிடுகிடுன்னு தன்னோட ஹஸ்பண்டான மென்சூனை பார்க்குறதுக்கு டவுன்ஸ்டேர் போகிறாங்க. எங்கே அதர் ஹேண்ட் வைன் தன்னோட வீட்டுக்குள்ளே வேக வேகமாக நடந்து போகிறாங்க. பாட்டிமாவும் வைனோட மம்மி டேடியும் காஃபி சிப் பண்ணிகிட்ருக்காங்க. வைனை பார்த்ததும் பாட்டிமா சொல்கிறாங்க, மருமகளே போய் இந்த குள்ள நரிக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டிமா. அந்த டைமில் வைனோட மம்மி, இவளுக்கு வேணும்னா போட்டு குடிச்சுக்கட்டும், நல்லா என் மருமகனுங்க காலையில் வந்து வெயிட் பண்ணிட்டு போயிருக்காங்க, இவளுக்கு என்ன பிரச்சனை அந்த மினி கூட சேர்ந்துக்கிட்டு நொட்டந்தே போகணுமா? ஒன்றும் புரியலை எனக்கு இப்போ ஒரு தகவல் வேறு வருது. இவ பள்ளிக்கூடத்துக்கு, ஐயோ பள்ளிக்கூடம் இல்லையே, அந்த காலேஜுக்கு போகிற வழியில் ஒரு பையனை பார்த்து சிரிச்சுக்கிறாளாம். சொல்லிட்டாங்க எனக்கு ஆளுக, அந்த மினி இருக்காளே அவளுக்கு இருக்குது, அவளை போட்டு கேட்டதில் தான் அவங்க மம்மி மூலமாக எனக்கு விஷயம் தெரிஞ்சது. எவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அமைதியாக வந்து தன்னோட பேக்கை சைடில் வச்சுட்டு, என்ன பிரச்சனை அவங்க 3 பேருக்கும்? ஆமாம், நான் காலேஜ் போகிற வழியில் ஒரு பங்களா இருக்கே, அந்த பங்களா ஒட்டி ஒருத்தவர் பென்ஸ் காரில் நின்றுட்டுருப்பார். பார்க்குறதுக்கு சாக்லேட் பாய் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை தான் நான் கட்டிக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். சும்மா தேவையில்லாமல் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் யாரும். உங்களோட அண்ணாவுக்கு என் டேடியோட தங்கச்சியை மேரேஜ் பண்ணி 3 ஆம்பளை பிள்ளைங்கள ஒரே டெலிவரியில் அவங்க பர்த் பண்ணாங்க. அதுக்கு நானாக கிடச்சேன். அவனுங்க 3 பேரையுமே எனக்கு பிடிக்காது. நான் ஒருத்தவனை கூட கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனுங்க 3 பேரையும் நீ ரூட்டு விட்டுக்கிட்டு எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க தெரியுமா? கல்யாணங்கிறது பிடிச்சவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டு வாழ்கிறது தான். அவங்களோட சந்தோஷத்துக்காகலாம் நான் அவனுங்க 3 பேரையும் கட்டிக்க மாட்டேன். அவனுங்க முரடனுங்க எனக்கு பிடிக்காது. இதுக்கு மேலே எனக்கு அவனுங்கள தான் மேரேஜ் பண்ணி வைப்பீங்கன்னு சொன்னீங்க, கல்யாணத்தனைக்கு வசத்தை குடிச்சிட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். திக்குன்னு இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. வைனை என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க வைன் டேடி. உண்மையை தான் டேடி பேசிக்கிட்டு இருக்கேன், இவனுங்களை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு எழுந்து தன்னோட பேக்கையும் ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க வைன். வைன் சொன்ன அத்தனை விஷயத்தையும் ஜங்கு கூட மம்மி டாடி இப்போ வைனோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அழகாக மெயின் டோர்கிட்ட நின்று அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஒயின் போகிறத பாட்டிமா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே சைடில் திரும்பி பார்க்கும்போது தான் தன்னோட மகளும் மருமகனும் நிற்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கிடுகிடுன்னு பாட்டிமா தன்னோட மகள் மருமகன்கிட்ட வந்து வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினோட மம்மி டாடி எழுந்து வாமா வெல்கம் பண்ணி வாங்க, அவள் ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ புரியாமல் பேசிட்டு போகிறான், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட மம்மி. ஒயினோட டேடிக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுச்சு. புரியாமல் பேசுகிறான், தப்பாக நினச்சிக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்கார வச்சுட்டாங்க. ஜங்குக்கோட மம்மி டாடிக்கு ஒயினை விமின் குக் 3 பேரில் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. இருந்தாலும் ஒயின் யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுறத தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. என்ன தம்பி, என் பொண்ணு கூட வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒரே ஊருக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் ரொம்ப வரமாட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்தோம், இந்தாங்க ஒயினோட ஜாதகம் அப்படின்னு தன்னோட பேக்லேருந்து எடுத்து ஒயினோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஜங்குக்கோட மம்மி. அந்த டைமில் ஜங்குக்கோட டேடி சொல்கிறாங்க, எப்படி இதை சொல்கிறது, ஒயின் படித்து முடித்ததும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம், அதுக்குள்ளே இவனுங்களுக்கு ஒரு 24 கிட்ட ஏஜ் ஆகிடும், இல்லை ஒரு 25 26 போல் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட தான் காலையில் ஜாதகம் நோட்டு வாங்கிட்டு போயிடணுமே. ஜாதகம் பார்த்தோம், அதில் தான் ஒரு சின்ன சிக்கல், இப்போ வீட்டுக்கு வரும்போது பெரிய சிக்கலாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட டேடி. விமின் குக்கோட டேடி இந்த மாதிரி சொன்னதும் பதட்டமாகுது ஒயினோட மம்மி டேடிக்கு. என்ன பேசுகிறீங்க, ஏதாவது பிரச்சனையா, கண்டம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னன்னா ஒயினுக்கு தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அவள் ஜாதகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. ஐயோ, என் ஒரே பேத்திக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உயிருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒயினோட எப்படி சொல்கிறது, அதை என்னத்தை ஒழிச்சு மறைச்சிக்கிட்டு ஒயினுக்கு ஒரே சமயத்தில் 3 பசங்களை மேரேஜ் பண்ணி வைக்கணுமா, அப்போ தான் ஒயினோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காதுன்னு அந்த ஜோஷியர் சொன்னார். எல்லாத்துக்கும் மேலே ஏதோ கருப்பு உலகம்னு சொன்னார், அது என்னன்னு எனக்கு புரியலை, அது மாயாஜாலங்கள் நிறைஞ்ச உலகம், அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஒயின் வந்து ஒருவேளை 3 பேரை மேரேஜ் பண்ணலைன்னா அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு ஒயின் அங்கே போயிடுவா, அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால ஒயின் அங்கே போகிற மாதிரி ஆயிடும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, என்ன என்ன சொல்கிறது, அவரை சொன்னதை நான் அப்படியே எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட டேடி. ஐயோ, என்னென்னமோ பேசுகிறீங்களே, என்ன இது அப்படின்னு அழுகிறாங்க ஒயின் மம்மி. அந்த டைமில் ஜங்குக் மம்மி சொல்கிறாங்க, அண்ணி முதல்ல அழாதீங்க, இங்கே பாருங்க, நீங்கள் சும்மா அப்படியே ஆணும் முக்கி முக்கி பேசிக்கிட்டு கமன் கடங்க, நான் சொல்லிக்கிறேன் அண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயினுக்கு 3 பேரை மேரேஜ் பண்ணி வைக்கணுமா, அது ஏன் பசங்கன்னு இல்லை, பொதுவாக ஒயினுக்கு 3 பேர் சேர்ந்து ஒரே டைமில் மேரேஜ் பண்ணணுமா, அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த பூமிக்குள்ளே ஒயினால் சுற்றிக்கிட்டு தெரிய முடியுமா, இல்லைனா ஒயினோட 22வது வயசில் மாயாஜாலங்கள் நிறைஞ்ச கருப்பு உலகத்துக்கு சில சூனியக்காரங்க சேர்ந்து கருப்பு உலகத்தோட கடவுளுக்கு ஒயினை அன்பளிப்பாக கொடுத்துடுவாங்களாம். ஒயின் கருப்பு உலகத்தில் இருக்க கடவுளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க அந்த கடவுள் கூட குடும்பம் நடத்துவாளாம். கருப்பு கடவுள்னா சிவனு விஷ்ணு பெருமாள்னா கிடையாது, டெவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட மம்மி. திக்குன்னு இருக்குது. இதை கேட்கும்போது பாட்டிமாவிலேருந்து ஒயினோட மம்மி டாடி எல்லாருக்கும், இங்கே பாருங்கள், சும்மா ஏதோ ப்ராங்க் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, கருப்பு உலகம் என்ன கருப்பு உலகம், நம்ம பூமியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின் மம்மி. எங்களுக்கும் அப்படி தான் ஒரு டவுட் வந்து அந்த ஜோசியக்காரர்கிட்ட கேட்டோம், என்னங்க ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு காசு பார்க்குறீங்களா, சும்மா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னோம். ₹1 கூட எங்ககிட்ட காசு வாங்கிக்கலனாலும் ஜாதகத்துக்கும். 2வது, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா என் 3 பசங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கான், அதையும் சொல்லிவிட்டாங்க. தான் உயிரை பற்றி கவலைப்படாமல் ஒயினை எவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் ஓட்ட தயாராக இருக்கானோ அந்த மாதிரி 3 பசங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா ஒயினுக்கு. ஒரு பொண்ணை 3 பசங்க கல்யாணம் பண்ணால் அந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்?
ஆனால் ஒயினோட ஜாதகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. கருப்பு உலகத்தோட கடவுள் எந்த மாதிரியான அம்சத்தில் தனக்கான ஒரு மனைவியை தேடிக்கிட்டு இருக்கானா பல நூற்றாண்டுகளா. அப்படிப்பட்ட அம்சத்தில் ஒயின் பிறந்திருக்காளாம் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட மம்மி. அந்த டைமில் ஒயினோட மம்மியும் டேடியும் திருட்டு மொழி முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பாட்டிமா, அடேய் மகனே, என் மருமகளே, என்ன திருட்டு மொழி திடீர்னு முழிக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா இங்கே போயிருக்க மாட்டோம் அப்படின்னு அழுகிறாங்க ஒயினோட மம்மி. ஐயோ என்ன பண்ணி தொலைஞ்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக்கோட டேடி. அது உங்கள் 2 பேருக்கு முன்னாடி எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷமாக பிள்ளை இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ண உங்களுக்கெல்லாம் குழந்த பிறந்ததும் ஒரு ஆசையில் கோயிலாக போய் குழந்த பிறக்க மாட்டிக்கிட்டேன்னு பக்கத்து ஊரில் ஒரு புளிய மரம் இருக்குல்ல, அந்த புளிய மரத்தில் முன்னாடி ஒரு கிளவி முடியெல்லாம் பிசி பிசின்னு ஒட்டிக்கிட்ட மாதிரி ஒருத்தி இருந்தால, ஒரு 2-3 வருஷம் தான் இங்கே இருந்தா. இப்போ எங்கே போனான்னு தெரியல. அந்த பொம்பளை இப்போ ஒரு பூஜை பண்ணால் அவங்களுக்கு குழந்த பிறக்கணும்னு சொன்னான். அப்போ இந்த கருப்பு உலகம்னு ஏதோ சொன்னான். அப்போ உங்களுக்கு அழகான ஒரு பொன் குழந்தை பிறக்கும். அந்த பொன் குழந்தைக்கு 22 வயசு ஆகும்போது கருப்பு உலகத்தோட கடவுள் உங்கள் பொண்ணை தேடி வந்துடுவான். அவனுக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்குறதுக்கு 2 சூனியக்காரவங்க கூட வருவாங்க. அந்த சமயத்தில் உங்கள் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. அந்த 22 வயசு முடிஞ்சு 23 ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு குழந்தை பிறக்கிற யோகமே இல்லை. கருப்பு உலகத்தின் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு குழந்த பிறக்கும். அதனால அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு குழந்த பிறந்ததுனால அந்த கடவுள் உங்கள் பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு வந்துடுவாருன்னு சொன்னாங்க. நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. குழந்த பிறக்க போதுங்கிற குசியில் அந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணோம். இப்போ பண்ணினதில் தான் ஒயின் என்கிட்ட ஒரு 10 மாதத்தில் பிறந்துட்டா. அவங்க சொன்னது போலயே பயங்கர பியூட்டிஃபுல்லான குழந்தை என் பொண்ணு. அதனால தானே உங்கள் பசங்க சுற்றி வர்றானுங்க. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரையும் நாங்கள் நடுங்கி கிடக்குறோம். ஒயினை பாதுகாப்பாக ஒரு 23 வயசு வரையும் பத்திரமா வச்சுருந்து அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. கருப்பு உலகத்துலேருந்து அந்த கடவுள் வந்துட்டானா எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் பிள்ளைய நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அழுகிறாங்க ஒயினோட மம்மி. ஃபேமிலி மெம்பர்ஸ் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஐயோ, பேரை கேட்டாவே ஒரு மாதிரி இருக்குது. கருப்பு உலகத்தின் கடவுளா? ஐயோ, மம்மி படத்து டைட்டில் மாதிரில இருக்குது. என்னடி பண்ணி வச்சுருக்க நீ? அடே முட்டாள், உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஐயோ ஒரு 18 வருஷம் முன்னாடி போய் தெரிஞ்சியே பக்கத்து ஊருக்கு. அது இந்த வேலையை பார்க்கதானா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஆமாம், மினி இருக்கால, மினியும் அப்படி பிறந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அட கடவுளே, மினியும் இவளுக்கு ஒரே வயசு. நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த குடும்பம் போடுச்சா இல்லை அந்த குடும்பம் சொல்லி கொடுத்து நீங்கள் போனீங்களா அந்த சுனியக்காரியை பார்க்க? முட்டாளுங்களா? ஐயோ, நான் என்ன பண்ணி ஒழிய? என் பொண்ணுக்கு 3 பசங்க ஒரே டெலிவரியில் பிறந்துட்டானுங்கன்னு அந்த குழந்தைங்கள பார்த்து வளர்த்து விடலான்னு கொஞ்ச நாள் இங்கே போய் இருந்து தண்டோம். நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்கீங்களா? ஐயோ போச்சு. ஐயோ, என் பேத்தியை தூக்கிட்டு போகிறாங்க. எவனோ சூனியக்காரிகளோ தெரியல. ஐயோ, கருப்பு உலகமாகவே கடவுளே இறைவா, நான் என்ன பண்ணுவேன் என் பேத்தி அப்படின்னு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஜங்குக்கோட பாட்டிமா. ஜங்குக்கோட மம்மி டேடிக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. குழந்தை வேணுங்கிற ஆசையில் கண்டவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி தேவையில்லாத ஆட்கள்கிட்ட போய் சில பரிகாரத்தை செஞ்சு ஒயினை பெர்த் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த டைமில் ஜங்குக்கோட டேடி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, ஒயினுக்கு பிளாக் வேர்ல்டோட கடவுளை மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய அம்சம் இருக்குது. ஐ மீன், பிளாக் வேர்ல்டு விரும்பக்கூடிய அம்சத்தில் ஒயின் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கா. இங்கே எங்கே சுற்றியும் சில சூனியக்காரங்க கண்ணில் பட்டுட்டா ஒயின் அப்படின்னா அவங்க மூலமாக பிளாக் வேர்ல்டோட அந்த கடவுள் ஒயின் அடைய ஆசைப்படுவான். ஒயின் இனிமேல் காலேஜுக்கு போக வேண்டாம், வீட்டிலையே இருக்கட்டும். அப்படியே காலேஜ் போகும்போது சூனியக்காரி மாதிரி யாரையாவது பார்த்தாங்க விமீன் குக் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டோட நைட்டாக அந்த சூனியக்காரனையோ போட்டு தள்ளிடலாம் நம்ம.
நம்மளுக்கு நம்ம வீட்டு பொண்ணு முக்கியம். ரெண்டாவது, ஒயினை மேரேஜ் பண்ணக்கூடிய பசங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது. 23 வயசு ஒயினுக்கு ஆனதுக்கப்புறம் விமின் குக்கில் யாராவது ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம். இல்லை ஜாதகத்தில் சொன்னதுபடியே 3 பேர் தான் ஒயினை மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்னா, என் தங்கச்சி பொண்ணுக்கு என் பசங்களை கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன்? விமின் குக் 3 பேர்த்துக்குமே நான் ஒயினை மேரேஜ் பண்ணி வச்சுட்றேன். நீங்கள் 2 பேரும் கவலைப்படக்கூடாது. ஆனால் ஒயினை ரொம்ப கவனமாக 23 வயசு வரையும் பார்த்துக்கணும். காலேஜுக்கு போக வேணாம். ஒயின் அடம் பண்ணி அப்படியே காலேஜுக்கு ஒயின் போனாலும் சந்தேகத்திற்குரிய மாதிரி யாரையாவது பார்த்தா நான் விமின் குக்கிட்ட நம்மக்கிட்ட சொல்லிடுறேன். விமின் குக்கை வச்சு அவங்க எங்கேருந்து வர்றாங்க போகிறாங்கங்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கே போட்டு தள்ளிட்டு வந்துடலாம். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு பிரச்சனைனா அது யாராக இருந்தாலும் நம்ம போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க விமின் குக்கோட டேடி. அந்த டைமில் பாட்டிமா, சபாஷ், சூப்பர், ஒரு காலத்தில் நம்ம குடும்பம் பெரிய மாஃபியா கேங்கை சேர்ந்த குடும்பம். கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி மாஃபியாவெல்லாம் விட்டுப்புட்டு இந்த கிராமத்தில் வந்து பதுங்கி வாழ ஆரம்பித்தோம். நாட்கள் போக போக சுதந்திரமாக இந்த ஊருக்குள்ளே நட போட்டுக்கிட்டு நல்ல செல்வாக்கான ஃபேமிலியாக இருக்கிறோம். நம்மளுக்கு கொலபள்ளியெல்லாம் சாதாரணம். என் பேத்திக்கு பிரச்சனைனா சும்மா விடக்கூடாது, போட்டு தள்ளிடணும் அந்த ஆட்களை. சூனியக்காரர்கள் மூலமாக தான் என் பேத்திக்கு பிரச்சனை வரும். அந்த பிளாக் காட் அப்படின்னா எந்த சூனியக்காரங்களும் இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. சூனியம்னு சொன்னாவே போட்டு தள்ளணும். ஆனால் வெளியில் இதை காட்டிக்கக்கூடாது. நம்ம நார்மலான மனுஷங்க போல் மாஃபியா வேர்ல்டுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லாதது போல் தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க விமின் குக்கோட பாட்டிமா. அந்த டைமில் ஒயின் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ டவுன் ஸ்டேர் வந்துட்டுருக்காங்களா. ஒயின் வந்துட்டா கம்மன் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒயின் அந்த டைமில், பாட்டி மாற்றி மிமிக்ரி பேசிக்கிட்டே இருப்பீங்களே, இப்போ என்ன ஹார்ட் வாய்ஸில் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இப்போ தான் தன்னோட அங்கிள் ஆண்டியை நோட்டீஸ் பண்ணுறாங்க ஒயின். என்ன தான் விமின் குக்கை பிடிக்காது அப்படின்னாலும் அங்கிளையும் ஆண்டியும் ஒயினுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டி, அங்கிள், அச்சோ எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினை பார்த்ததும் அங்கிளும் ஆண்டியும் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, இப்போ தான்டா அம்மா வந்தோம். உனக்கும் என் பசங்களில் யாராவது ஒருத்தவனுக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருந்தால் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தோம். உனக்கு இப்போதைக்கு கல்யாண யோகம் இல்லைன்ட்டாங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு வந்துட்டோம் அம்மு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட டேடி. அப்போ ஒயின் சொல்கிறாங்க, அங்கிள் எனக்கு உங்கள் 3 பசங்களையுமே பிடிக்காது, எனக்கு வேற ஒருத்தவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா உடனே, ஒயின்னு பிச்சு போடுவேன், பிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா கடங்க, என்னோட மம்மி டாடியை நீங்கள் உருட்டி மிரட்டுற மாதிரியும் அங்கிளை நீங்கள் மிரட்ட முடியாது. நான் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசிவிட்டு நான் ஃப்ரீயாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் காலேஜ் போகிற வழியில் ஒரு பங்களா இருக்குது பாருங்கள், அந்த பங்களாவை ஒட்டி ஒரு வெள்ளை கலரில் கார் நிற்கும். அந்த பங்களாவை சேர்ந்தவராக யாருன்னு எனக்கு தெரியாதவர், ஆனால் அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணால் அந்த காருக்கு பக்கத்தில் நிற்கிற அந்த பர்சனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ தான் ஒரு 6-7 மாதமாக அவரை நான் பார்க்குறேன், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவரை தான் நான் கட்டிப்பேன். விமின் குக்கை நான் ஒரு நாளும் கட்டிக்க மாட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயின் கிடுகிடுன்னு காஃபி போட்டு குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு ஓடி போயிட்டாங்க. விமின் குக்கோட மம்மி அப்படியே தன்னோட ஹஸ்பண்ட்ஸையும் தன்னோட அண்ணா அண்ணி மம்மியையும் பார்த்துட்டு கிழிஞ்சுது. 3 பசங்களை தான் இவன் மேரேஜ் பண்ணிக்க முடியும்னு ஜாதகத்திலே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவன் என்னடானா இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பாட்டிமா சொல்கிறாங்க, ஜாதகமெல்லாம் டைமிங்கை வச்சு குறிக்கிறது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன ஒயின் பிறந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. முதல்ல ஒயின் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணுறான்னு பார்ப்போம். ஒருத்தவனை தான் கல்யாணம் பண்ணுறான்னா அந்த ஜோசியர் சொன்னது பொய்ன்னு நினச்சிக்கலாம், விட்டுத்தலுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா இப்போ எல்லாருக்கும் அகெயின் காஃபி போட கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் மின்சூன் மாயா 2 பேரும் அந்த பிளாக் காட் கூட பேசக்கூடிய பிளாக் காடுக்கு சொந்தமான புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க இருக்கக்கூடிய ஒயினோட கிராமத்துக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு சொந்தமான காட்டு பகுதியில் நடந்து போகிறாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனதுக்கப்புறம் ஒரு பெரிய கல் இருக்கிறத பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறாங்க 2 பேரும். அப்படியே இந்த சைடும் அந்த சைடும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த கல்லை சைடில் திருப்புற நெக்ஸ்ட்டு செகண்டே
ஏதோ ஒரு போர்ட்டல் போல் அப்படியே அந்த காட்டோட கலரிங்கெல்லாம் மாறுது. மென்சோனும் மாயாவும் ஒரு பிரைட்டான ஸ்மைலில் நம்ம பூமியிலேருந்து பிளாக் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோம். எவ்வளவு அழகாக இருக்குது பாரு இந்த காடு. இந்த காட்டுக்குள்ளே தானே அழகான ஒரு போர்ட்டல் இருக்குது. பூமிக்கும் கருப்பு மாயாஜால உலகத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை இந்த காட்டுக்குள்ளே வந்து தான் கடக்க முடியும். அற்புதம். அடையாளத்துக்கு இந்த கல்லை வச்சது ரொம்ப சௌரியமாக போயிடுச்சு நம்மளுக்கு. இந்த கல்லை திருப்பாமல் இந்த போர்ட்டலுக்குள்ளே வர முடியாது. ஸோ யாராலையும் இந்த கல்லோட விசேஷத்தை கண்டுபிடிக்க முடியாது. இங்கே வந்து தான் இந்த மாயாஜால புத்தகத்தை படித்து பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்களுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட பிளாக் வேர்ல்டு கடவுள் நம்மளை பார்க்குறதுக்குள்ளே படிச்சுட்டு இங்கேருந்து ஓடி போயிடணும். ஒரு வேளை அந்த வாயின் பொண்ணு மூலமாக நம்மளுக்கு லாபம் எதுவும் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எதுக்கும் கவலைப்படாமல் வாழ்கிறதுக்கான பல விஷயங்களை பிளாக் காடை வச்சு நம்ம அடைச்சிக்கலாம். அந்த புத்தகத்தை கூட ஓப்பன் பண்ணி படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்சோன் மாயாவோட ஹேண்ட்ஸில் இருந்த அந்த புக்கை வாங்கி அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில முக்கியமான குறிப்புகளை வச்சு புக்கோட கரெக்டான அந்த பேஜை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆஹா, சூனியக்காரர்களை சராசரியான ஒரு மனுஷனோ மனுஷியோ டச் பண்ணும்போது தன்னோட பாடிக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா அந்த பொண்ணே கடவுளோட, அதாவது இந்த பிளாக் காடோட ஆத்மார்த்த மனைவியாக உருமாறுவா. பூமியிலேருந்து உயிரோட பிளாக் மேஜிக்கோட வேர்ல்டுக்குள்ளே வந்துடுவா. அந்த பிளாக் காடை திருமணம் செஞ்சுக்கிட்டு அமரர் போல் சாகா வரத்தோட பிளாக் காட் கூட அவள் வாழ்க்கையை தொடங்குவா. அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குற சூனியக்காரர்களுக்கு பிளாக் காட் கேட்குற வரத்தை கொடுப்பாரு. ஆஹா, அருமை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க இன்னும் சில குறிப்புகளை படிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, வைன் போலவே விசேஷ சக்திகள் இருக்கிற பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அழகாக அந்த பொண்ணை ஏமாற்றி பிளாக் காடுக்கு பூஜை செய்யக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து பிளாக் காடை சில மந்திரங்கள் மூலமாக வர வச்சு அந்த பொண்ணை அந்த பிளாக் கார்டுக்கிட்ட கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா இதே பிளாக் வேர்ல்டுக்கு போர்ட்டல் மூலமாக அந்த பொண்ணை இங்கே வர வச்சு இங்கேருந்து ஒரு பூஜையை பண்ணி பிளாக் கார்டுக்கிட்ட அந்த பொண்ணை கொடுத்துடணும். இந்த மாதிரி பண்ணும்போது பிளாக் கார்டு எப்போ திருமணம் அந்த பொண்ணை செஞ்சு முடிக்கிறாங்களோ அடுத்த செகண்டே அந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அந்த சூனியக்காரர்களுக்கு கேட்குற வரங்களை வாரி வழங்குவாங்க பிளாக் கார்டு. இதுதான் இந்த புக்கில் குறிப்பாக எழுதியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மென்சோனுக்கும் மாயாவுக்கும் டக்குன்னு புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த புக்கை எடுத்துக்கிட்டு எகெயின் பூமிக்கு வர்றதுக்காக அந்த போர்ட்டலில் கிடக்கிறதுக்கு நடந்து வேக வேகமாக பின்னோக்கி வர்றாங்க. அந்த டைமில் சைடில் இருக்கக்கூடிய மரத்தோட வேரில் மென்சோனோட லெக்ஸ் நல்லா மாட்டி குப்பரடிச்சு விழுந்துடுவாங்க. விழுகும்போது அந்த புத்தகம் அப்படியே சைடில் பறந்து போய் விழுந்துடுச்சு. நல்ல கனமான புத்தகம். அந்த புத்தகம் பறந்து போய் விழுகும்போது வெயிட்டில் கீழே படர்ந்து கிடக்கிற அந்த கிராஸ் லீவ்ஸ் எல்லாம் அப்படியே மேல் நோக்கி பறந்து எகெயின் அப்படியே கீழே விழுகுது. கீழே விழுகும்போது அந்த பிளாக் வேர்ல்டோட புத்தகத்தில் அப்படியே மேலே விழுந்து மறைச்சிருச்சு அந்த புக்கை. எங்கே அதர் ஹேண்ட் விழுந்து கிடக்கிற மென்சோனுக்கு ஒன்றும் புரியலை. அம்மா, பிளாக் கார்டு தான் வந்துட்டாரோன்னு நான் பயந்துட்டேன். நல்ல வேலை மாயா ஹேண்ட்ஸை குறி அப்படின்னு சொல்கிறாங்க. மாயாவும் பதட்டத்தோடு தான் பக்கத்தில் தூக்கி விட்டுருப்பாங்களா, ஹேண்ட்ஸை பிடிச்சி தூக்கி நிற்க வச்சுட்டாங்க. புத்தகம் எங்கன்னு தெரியல, என் கையில் தான் வச்சுருந்தேன். இவ்வளவு கனமான புக்கு பறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, எங்கே போணுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இந்த சைடும் அந்த சைடும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இது பிளாக் வேர்ல்டு. இந்த வேர்ல்டை சேர்ந்த புத்தகம் தான் அந்த பிளாக் வேர்ல்டு புக். ஸோ இந்த உலகத்துக்கு வந்ததும் நார்மலான புத்தகத்தோட வெயிட்டுக்கு வந்துடுச்சு அந்த புக். ரீசன் என்ன அப்படின்னா, பூமிக்கும் இந்த பிளாக் வேர்ல்டுக்கும் கிராவிட்டிஸ் ரொம்பவே வித்தியாசப்படும். ஸோ அழகாக பறந்து போய் தான் அந்த கனமான புக் இந்த வேர்ல்டில் விழுந்திருக்கு. ஸோ ஒன்றும் புரியலை மாயாவுக்கும் மென்சோனுக்கும். முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்குறாங்க. அந்த டைமில் தூரத்தில் ஒரு குதிரையோட சத்தத்தை ஃபீல் பண்ண முடியுது ரெண்டு பேர்த்துக்கும். கடவுளே,
கடவுள் வந்துட்டாரு, வா ஓடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குடு குடுன்னு புக்கு போனாலும் போயிட்டு போகுது, உயிர் முக்கியம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டாங்க மாயாவும் மின்சூனும். வேகமாக இந்த உலகத்திலிருந்து ஆப்போசிட் பூமியோட இடத்துக்கு வந்ததும் வேகமாக அந்த பெரிய கல்லை திருப்பி பூமிக்கும் பிளாக் வேர்ல்டுக்கும் போகக்கூடிய அந்த போர்ட்டலில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே நார்மலாக எல்லாமே மாறி போயிடுச்சு. அப்பாடா தப்பிச்சோம், கொஞ்சம் இல்லை உயிர் போக வேண்டியது 2 பேர்த்துக்கும். அப்போ அந்த ஒயின் பொண்ணு பிளாக் கார்டுக்கு சொந்தமாகக்கூடிய பொண்ணு, அருமையான வாய்ப்பு. அந்த பொண்ணை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வந்து நம்மளோட பங்களாவில் கூட்டிகிட்டு வந்து பிளாக் வேர்ல்டோட கடவுளுக்கு பூஜை பண்ணிடணும். கடவுளுக்கும் அந்த பொண்ணை அர்ப்பணித்ததுக்கப்புறம் நம்ம கேட்கும் வரங்களை கடவுள் அள்ளி கொடுப்பாரு. இதுக்கப்புறம் ஒரே டார்கெட், அவளை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டு அவளோட உருவத்தை உனக்கு கொடுக்கறது கிடையாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை நம்ப வச்சு நம்மளோட பங்களா கூட்டிகிட்டு வந்து பிளாக் கார்டுக்கு அவளை அன்பளிப்பாக கொடுத்து வைனை விட பயங்கர அழகான ஒரு பொண்ணோட உருவத்தை உனக்கு நான் வாங்கி கொடுப்பேன். இப்போ நான் இருக்கிறத விட இன்னும் புஷ்டிகரமான உருவத்துக்கு நான் மாறுவேன். இந்த பூமியில் இருக்கும் வர அமரர்களாக வாழ்கிறதுக்கான அத்தனை சக்திகளையும் சௌகரியங்களையும் நான் பிளாக் கார்டுக்கிட்ட வாங்கிக்கிறேன். நம்ம டார்கெட் வைனை மேரேஜ் பண்ணுறதோ இல்லை அந்த வீமின் குக்கோட ஆன்மாவை உறிஞ்சுறதோ கிடையாது. பிளாக் கார்டுக்கு வைனை அன்பளிப்பாக கொடுக்கறது தான். எப்படியாவது அந்த வைனோட மைண்டை மாற்றி இத்தனை வேலையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு மென்சோனும் மாயாவும் சொல்லிக்கிட்டு தங்களோட பங்களாவுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வைன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நான் தினமும் காலேஜுக்கு போவேன், வீமின் குக் என் கூட வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் வீமின் குக்கை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். என்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணதும் எனக்கு பிடிச்ச அந்த ஒயிட் கலர் கார் வச்சுருக்க பையனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன். வீமின் குக் சும்மா என்னை தொந்தரவுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைன் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பேசவே முடியலை. ஆனால் மார்னிங் போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்த அந்த விஷயத்தை நம்புறதா நம்பாமல் இருக்கிறதானும் புரியாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அமைதியாக இருக்காங்க. இப்படியே ஒரு 2 months பாஸ் ஆகுது. வைன் தங்களோட வயல் வரப்பில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஆப்போசிட்லேருந்து மினி வைனை பார்த்துக்கிட்டே வேக வேகமாக வந்து, ஏ வைனா, என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? 1 வாரமாக அப்படியே ஊமக்கொட்டா மாதிரி பேசக்கூட மாட்டிக்கிற, என்னாச்சு? அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை மினி, செத்த நேரம் நான் தனியாக இருக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு தனியாக இருக்கிற நீ? நான் இல்லாமல் குழந்தையிலேருந்து நீ இங்கிட்ட அங்கிட்டு போக மாட்டேன், அப்படி இருக்கையில என்ன அப்படின்னு சொல்கிறாங்க மினி. மினி ப்ளீஸ் பேசாத, நான் அழுதுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஐயோ என்னாச்சுடி உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மினி வைனை பார்த்து. அப்போ வைன் சொல்கிறாங்க, அது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த வீமின் குக்குக்கு அத்தை பொண்ணாக பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு அழுகுறாங்க. ஐயோ ஏன் அம்மோ என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அப்போ வைன் சொல்கிறாங்க, அந்த நான் கூட ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேனே ஒருத்தவர், அந்த பங்களாவுக்கு சொந்தக்காரரே அவர் தானா? அவரை போட்டு இந்த வீமின் குக் 3 பேரும் மொத்தனானுங்களே, நினைவு இருக்குல்ல 2 months முன்னாடி. அதில் அவருக்கு ஒரு கால் பிரச்சனை ஆயிடுச்சான், ஸ்டிக் வச்சு தான் நடக்கணும்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்களாம். 1 week முன்னாடி அவரை நான் அந்த சைடு போனேன்னா, நீ கூட இன்னைக்கு லீவு காலேஜுக்கு வரலல்ல, வீமின் குக் கூட தான் இப்போ நான் 2 months போகிறது இல்லையே, தனியாக தான் நடந்து போனேன். அப்போ தான் அவரை பார்த்துட்டு கிட்ட போய் பேசலான்னு ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போனேன். அப்போ அவரோட பென்ஸ் காரில் சாஞ்சு நின்றுட்டு இருந்தார். என்னை பார்த்ததும் அப்படியே மெல்ல நிமிர்ந்து நின்று அப்படியே சைடில் இருந்த ஒரு ஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நின்னார். நான் ஒன்றும் புரியாமல், ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். வணக்கம்மா நல்லா இருக்கியாம்மான்னு கேட்டார். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பாத்தியாம்மா, சும்மா இங்கே நின்றுக்கிட்டு போகிற வர பொண்ணுங்களை நான் எப்போதுமே பார்ப்பேம்மா, இதுதான் என் பங்களா, போர் அடிக்குதுன்னு நின்றுக்கிட்டு இருப்பேன். நான் என்னமோ உன்னையே பார்த்து சைட் அடிக்கிறேன்னு சொல்லி அவனுங்க யார் 3 பேரும் என்னை மொத்துன்னு மொத்தி என்னோட லெக்ஸோட போன் ஃப்ராக்சர் ஆகி ஸ்டிக் வச்சு தான் இதுக்கப்புறம் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க.
இது தேவையா எனக்கு? எதுக்குமா என்னை நீ போய் பார்த்த அப்படின்னு கேட்டுட்டாங்கடி. உயிரே போயிடுச்சு எனக்கு. என்னைய மட்டும் பார்க்கலையா, ஏகப்பட்ட பொண்ணு அந்த ஆள் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பானா. கோபமாக தான் எனக்கு அப்போ வந்துச்சு. இருந்தாலும் அந்த ஆளோட கால் உடஞ்சதுக்கு நான் தான் காரணம். என்னால் தான் அந்த 3 பசங்களும் வந்து அந்த ஆளை அடித்தாங்கன்னு சொல்லி என் மேலே பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டான். என் அத்தை பசங்க மட்டும் இல்லை, இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவனுங்க ஏகப்பட்ட பேர் கரடு முரடாக இருப்பானுங்க பார்க்குறதுக்கு. உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு. அந்த ஆள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சியாக இருக்காருன்னு தான் நான் சைட் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன். கடைசியில் அந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி மாயான்னு ஒரு பொண்டாட்டி வேறு இருக்கலாம். ஐயோ ஐயோ, அந்த விதியை எங்கே போய் சொல்ல. அந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கையிலே காம்பவுண்ட் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வந்துட்டா வெளியில். வந்தவன் என்னையை பிடிச்சி திட்டுன்னு திட்டா. நீ பெரிய உலகழகியாடி, உன் கூட வந்தவனுங்க போட்டு என் புருஷனை அடித்து என் புருஷனோட காலே போச்சு, நீ நல்லா இருப்பியா, அப்படி போயிடுவ இப்படி போயிடுவேன்னு சொல்லி என்னை பயங்கரமாக திட்டாங்க அப்படின்னு பயங்கரமாக அழுகிறாங்க ஒயின். ஐயய்ய, சூப்பர். உன் காதல் காவிய காதல் மாதிரி இருக்குன்னு பார்த்தா காற்று வாக்கில் போயிடுச்சு ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க மினி. மினி, அந்த ஆளை கிட்ட போய் நான் பார்த்தேன். உனக்கு தான் தெரியுமே எனக்கு தூரத்தில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப மங்களாக தெரியும்னு. நான் தூரத்துலேயே இருந்து பார்த்ததுனால அந்த ஆள் பெரிய பேரழகன், பயங்கர சாக்லேட் பாய் மாதிரி இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கிட்ட போய் பகையில் தானே தெரிஞ்சிச்சு, மூஞ்சி முகரையும் சொரியாக நல்லாவே இல்லை. அதுக்கு என் அத்தை பசங்களே எவ்வளவோ பரவாயில்ல, ஆள் லட்டு மாதிரி இருப்பானுங்க. என்ன கோபக்காரனுங்க, முட்டாள்தனமாக எதையாவது பண்ணிக்கிட்டு என்னை கோபப்படுத்தி என் கையில் அடி வாங்கிக்குவானுங்க. தொலையட்டும், எனக்கு இப்போ அவனை பிடிக்கல. ஏதோ காரை வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கு சாக்லேட் பாய் மாதிரி இருக்கான், அவனை கட்டிக்கலாம்னு நான் நினச்சேன். என்ன பண்ணி ஒளிய, அவன் எனக்கு செட் ஆக மாட்டான், எனக்கு அவனை பிடிக்கல. தூரத்தில் இருந்து அழகாக இருக்கான்னு நினச்சிப்பிட்டேன்டி. கிட்ட போய் பார்க்கல தான் தெரியுது. அவனுக்கு எப்படி ஒரு 40 வயசு இருக்கும், அவன் பொண்டாட்டிக்கு ஒரு 30 வயசு இருக்கும். ஐயோ, அவனுக்கு அவன் பொண்டாட்டி தான் கரெக்டு, நான் கிடையாது. எல்லாத்த விட பெரிய கொடுமை, நான் அந்த ஆளை காதலிக்கிறேன்னு வேறு என் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் தைரியமாக சொல்லிவிட்டேன். கிட்ட போய் மூஞ்சியை பார்க்காம தூரத்துலேயே இருந்து ஒரு முடிவுக்கு வந்தது பெரிய தப்பு. என்னைக்கு என்னோட அங்கிள் ஆண்டிக்கிட்ட சொன்னேனோ அன்னையிலேருந்து ஐயோ இந்த வீமீன் குக்கா அவங்க என்கிட்ட விட மாட்டேங்கிறாங்க. என் மம்மி டேடியும் அவனுங்க கிட்ட போக விட மாட்டேங்கிறாங்க என்னைய. என்ன பண்ணி ஒளியா, பெரிய அசிங்கம். காதலிக்கிறான்னு என் பாட்டி படுத்துகிற பாடு. ஒரு வாரமாக தூக்கம் இல்லை. என்னால் அவனுக்கு கால் உடஞ்சி போச்சுங்கிற கவலை. ஒரு மட்டமான ஆளை பார்த்து நான் ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சேன்னு நினைக்கலையே ஒரு கேவலம். பார்த்தாத குறைக்கு இந்த வீமின் குக்கு வேறு பொண்ணு பார்த்துக்கிட்டு தெரியுறாங்களாம். நான் தான் பிடிக்கலன்ட்டேனே அவங்கள, அதனால் வேறு பொண்ணை பார்த்து கட்ட போகிறாங்களாம். நான் இதுக்கப்புறம் எந்த நல்ல மாப்பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணுறது? அவனுங்களுக்கு கல்யாணம் முடிச்சதும் அடுத்து நான் பார்த்த பையனை இதுங்க தேட ஆரம்பிச்சுருங்க. அவன் கல்யாணம் ஆனவனு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இதுங்களா? பதட்டமாக இருக்குடி, எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது அப்படின்னா அழுகிறாங்க ஒயின். இதெல்லாம் கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்த மினி, அப்பாடா நல்ல வேலை என் பெரியப்பா பசங்க உன்னால் தாண்டி ஒயின் எங்களுக்கு கிடைக்காம போயிட்டான்னு என் கல்யாணத்தில் ஏதாவது குட்டிக்காட்டா பண்ணி விட்ருவானுங்களோன்னு பயந்து கிடந்தேன். நீனே ஒதுக்கிக்கிட்டியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தனக்குத்தானே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, வெறே பெண்ணா அந்த ஆளை கட்டிக்க முடியலன்னு உனக்கு வருத்தமா? இல்லை தன்னால் அந்த ஆளுக்கு கால் போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி. ரெண்டாவது, அந்த ஆள் பொண்டாட்டியும் உன்னைய கழுவி ஊற்றிருக்குறாங்க. அதை நினச்சி நீ புண்ணாய் போய் கிடக்குற, கரெக்டு தானே அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஆமாம், அதனால் எனக்கு பிடிக்கல. ஆனால் அந்த ஆள் கால் உடஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு அவர் சொல்கிறாரு. அது ரொம்ப எனக்கு நெருடலாக இருக்குது. அதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. ஃப்யூச்சர் டேஸில் எங்கேயாவது அந்த ஆள் பொண்டாட்டியும் நான் பார்த்து இவளால் தான் என் புருஷனோட கால் உடஞ்சி போயிடுச்சுன்னு யார்ட்டையா சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி. மன்னிப்பு கேட்கலான்னு பார்த்தாலும் காதலே வாங்கிக்காமல் கத்துதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். வெர்ரே அந்த பங்களா தானே, நீனும் நானும் இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, டே ஆஃப்டர் டுமாரோ போகலாம். மார்னிங்கே அவங்கக்கிட்ட போய் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ்னு எதையாவது வாங்கிக்கிட்டு இந்த வீமின் குக்கிட்ட போய், வீமின் குக்கு மன்னிச்சுக்கா, நீங்கள் தான் வேறு கல்யாணத்தை பண்ணிக்க போகிறீங்களே, தான் பொண்ணு பார்க்குறாங்களே, இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் கோவப்பட மாட்டேன், எப்போதும் போல் நானும் மினியும் உங்கள் கூடயே வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுங்களையும் கூட்டிக்கிட்டு போக்கி, ஒயின் பொண்ணால் உங்கள் கால் உடையலை, நாங்கள் அடிச்சனால தான் உங்கள் கால் உடச்சிச்சு, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு சொல்லி கொஞ்சம் தாச்சா பண்ணி வச்சுட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் உனக்கு கவலை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின் கிட்ட மினி. ஒயினப்போ வீமின் குக் அதுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க.
வராமல் நீ சொன்னவனுங்க மொட்டை கிணத்துல கூட குதிச்சு மண்டையை உடச்சிட்டு கிடப்பானுங்க. இந்த வீட்டுக்கா வரமாட்டானுங்க. நீ சொல்லு, நான் சொல்கிற மாதிரி காலை வலிக்குது மாமா, நடக்க முடியல. என் மினிக்கு அதை விட்டு நடக்க முடியல. வாங்க கூடயே நாங்கள் வர்றோம். இதுக்கப்புறம் காலேஜுக்கு நீங்களே கொண்டு போய் விட்டுண்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லு. அவ்வளோதான், பல்ல கட்டிட்டு வந்துடுவானுங்க. போகிற வழியிலே அந்த வீட்டுக்குள்ளேயும் போய் ஒரு சாரியை கேட்டுட்டு வந்துடுவோம்னு அப்படி தாஜா பண்ணி கூப்பிடணும்படி அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வைன் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு, ஏய் அந்த ஆளை நான் லவ் பண்ணுறேன்னு வேற என் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த ஆள் வீட்டுக்குள்ளே நான் போகிறேன்னு சொன்னால் அந்த வீமீன் குக் என்னையை உரிச்சிருவானுங்க. சரியான முட்டா பயலுங்க அவனுங்க, புரிஞ்சுக்க, அவனுங்க எப்படி வருவானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏய், வீமீன் குக்கு அவங்க மம்மி டாடி வேறு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ மம்மி டாடியுமே மும்மரமாக வேறு பொண்ணுங்களை பார்த்து வீமீன் குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆர்வமாயிட்டாங்க. பாட்டிமா மட்டும்தான் உன்னைய கட்டி வைக்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. அதனால் வேறு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிற மனநிலைமைக்கு வீமீன் குக் வந்திருப்பானுங்க. நீ நார்மலாக போய் பேசி, நான் அத்தை பொண்ணு தானே, நார்மலாக பேசுகிறேன், கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணணும் முடி, என்னடி நீ அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஓகே மினி, எனக்கு அந்த பங்களாக்காரன் இருக்கானே, என்னைய பார்த்து சிரிப்பானே, என்னைய மட்டும் இல்லையா ஏகப்பட்ட பேர்த்த பார்த்துக்கிட்டு சிரிப்பானா. இந்த சைடு போர் அடிக்குதுன்னு வெளியில் வந்து நின்றுக்கிட்டு போகிற வரவங்களை பார்த்து சிரிக்கிறது அவனுக்கு வழக்கம் போல். அவனை போய் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் எனக்கு அசிங்கம். சரி தொலையட்டும், வீமீன் குக்கை போய் பார்த்துட்டு இந்த விஷயத்த சொல்லிவிட்டு டே ஆஃப்டர் டுமாரோ அவனுங்களோடையே அந்த பங்களாக்குள்ளே போய் சாரி கேட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இவனுங்க 3 பேரை நான் கடிக்க மாட்டேன், எனக்கு இவங்களை பிடிக்காது. படிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சூப்பரான ஒரு மாப்பிள்ளையாக என் மம்மி டாடியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவனுங்க எவ்வளோ கட்டிக்கிட்டா எனக்கு என்ன, ஆனால் இந்த டைமில் இவனுங்களை கூட்டிகிட்டு நான் போகணுங்க அப்படின்னு வைன் மினிக்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ நேராக வீமீன் குக்கை பார்க்குறதுக்கு தன்னோட அங்கிள் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வைன். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை அர்மீஸ்.